ஃபைவரை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா எப்படி நீங்கள் வந்து $100 மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் குமரவேல். இந்த சேனலில் நம்ம ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இன்னும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னாக்கா அதுக்குன்னு நான் செப்பரேட் ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்தவொடனே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் வரும். இதில் ரெஃபர் அண்ட் கெட் அப் டு $100 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ போத் கெட் அப் டு $100 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை வேறு யாரையாவது நீங்கள் இன்வைட் பண்ணால் நீங்கள் இமெயில் மூலியமாகவே இன்வைட் பண்ணலாம். பாருங்கள், இன்வைட் கூகுள் கான்டாக்ட், ஜிமெயில் கான்டாக்ட்ஸையும் பண்ணலாம். இல்லை உங்களோட இமெயில் இங்கே ஆட் பண்ணியும் நீங்கள் சென்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட லிங்க் வந்து ப்ரிவியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இது காப்பி ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த லிங்க்கை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லேயும் நீங்கள் டேரெக்டாகவும் ஷேர் பண்ணலாம் இதில். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 3 ஸ்டெப்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்ன, ஸ்ப்ரெட் த வேர்ட் பை இமெயில் ஆர் வித் யுவர் லிங்க். ஸோ அதே தான் நீங்கள் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் அவங்க வந்து இது அவங்களோட லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க சைன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து 10% வந்து அவங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்குது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு 10% வந்து கமிஷனாக உங்களுக்கு தர போகிறாங்க. இன்கேஸ் இப்போ அவங்க வந்து ஒரு $100 ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து $10 வந்துருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பர்ச்சேஸ்க்கு லைக் நீங்கள் இப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் 10% கமிஷன் வந்து உங்களுக்கு தர போகிறாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் எவ்வளவு பேரை வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கோடிங் ஸ்கில்லுங்க அது தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நீங்கள் போயிட்டு கிக் கிரியேட் பண்ணணும் அதுவும் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக இந்த லிங்க்கை மட்டும் நான் கொண்டு போய் எங்கேயாவது நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா சத்தியமாக யாருமே லாகின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணணும். அதுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கூகுள் போய்க்கிறேன். கூகுள் போயிட்டு இஸ் ஃபைவர் சேவ் ஃபார் பையர்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கண்டென்ட் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக கொஞ்சம் வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிட்டு நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஒன்று நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் நான் வந்து இப்போ எதுவும் லாகின்லாம் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்டை வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸ்கில் ஃப்ளூயன்சி ஃபார்மல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் ஃபார்மல், இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து நாங்கள் காப்பி பண்ண கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த எஸ் அப்படின்றது நமக்கு தேவையில்ல, ஆக்சுவலாக இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணாக்கா இது ஃபுல்லாக ரீரைட் ஆகிட்டு இங்கே வந்துடும். பாருங்க, இங்கே அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ இது பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இந்த ஹைலைட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபைவர் இஸ் ஏ ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் பையர்ஸ் அண்ட் சேலர்ஸ் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் அப்படியே ரீரைட் பண்ணுறோம். ஃபைவர் இஸ் ஏ ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் போத் கஸ்டமர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ்க்கு பதிலாக பையர் அண்ட் செல்லர் தான் வரணும். பையர் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து இங்கே என்ன இருக்குது, ஃபைவர் இஸ் மிடில் மேன் பிட்வீன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு மிடில் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைவர் ஆக்ட்ஸ் த மிடில் மேன் பிட்வீன் த பையர்ஸ் அண்டு வெண்டர், இல்லை பையர் அண்டு செல்லர். ஸோ அண்டு என்ஷூர் த டிரான்சாக்ஷன் ஆர் ப்ரொடக்டட். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இது ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் சென்டென்ஸ் வந்து இட்ஸ் நேச்சுரல் ஸ்கேமர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இது இப்போ வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃபைவரை பற்றி
ஒரு சென்டென்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இதையும் நான் நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து எதுக்கான கொஸ்டின்னா இதுக்கான ஆன்சர், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதையும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோரா. ஸோ இப்போ நான் என்னோட கோரா ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து நான் சேம் அதே கொஸ்டின் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் எழுது பாருங்கள். இஸ் ஃபைவர் சேஃப் ஃபார் பையர்ஸ்? பாருங்கள் இந்த கொஸ்டின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிறையா சர்ச் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ இதுதான் அந்த இதுக்கு வந்து 8 பேர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஆன்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு வேணும்னா ஏதாவது போல்டு பண்ணலாம். இப்போது நீங்கள் லிங்க் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுனில் வந்து இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இருந்து ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபைவர்ன்னு இருக்குங்களா, ஏதாவது ஒரு வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி அதில் வந்து லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் போய் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆட் ஆகிடும். இப்போ இது வந்து லிங்காக இருக்குது. ஓகேங்களா? அதே ஒரு ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ் போத் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். ஃபைவர் ஆக்ட் அஸ் மிடில் மேன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும், ஏதாவது ஒரு வேர்டுனா நீங்கள் வேணால் ஹைலைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன பேராகிராஃப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது கூட பண்ணலாம். ஒரு பெரிய ஆர்டிக்கலை கூட நீங்கள் எழுதலாம். இதுக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், கூகுளில் போய்ட்டு எப்படி வந்து சைட்ஸ் கிரியேட் பண்ணணும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதி இந்த மாதிரி ஃபுல்லாக லைக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கோராவில் இங்கேயே இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, 3rd 1 1st 2nd 3rd வருது கோரா. ஓகே, அதனால நீங்கள் வந்து இப்போ இந்த கொஸ்டின்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் உங்களை வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே பாருங்கள், இந்த இதுதான் இப்போ நம்ம அங்கே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோமே, அதே சேம் அதே தான். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர்லாம் நீங்கள் பண்ணிருந்தீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கண்டென்ட் வேணும் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பேராகிராஃப்ஸ் பக்கம் போட்டிருக்காரு. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவங்களும் இவ்வளோ போட்டிருக்காங்க. வேணா நீங்கள் இதையே கூட ஒரு டைம் படித்து பார்த்துட்டு இதை அப்படியே ஒரு டைம் இந்த டூல் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணிக்கோங்க. ரீரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஃபைவர்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிச்சா இல்லைங்களா, ஸோ அந்த ஃபைவர்ன்றத வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க அதை கிளிக் பண்ணாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணி உங்களுக்கு வந்து 10% வந்து கமிஷன் கிடைக்கும். இல்லை, இதில் வந்து நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையர்ஸை தான் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். திஸ் ஃபைவர் சேஃப், பையர்ஸ்க்கு வந்து சேஃபா இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அதனால வந்து நீங்கள் மோஸ்ட்லி யார் பை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கொஸ்டின் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, கோரா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா medium.com நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப பெரிய ஒரு வெப்சைட்டு. அதில் போயிட்டு ஒரு கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுவும் எப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோட பழைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ அதை பார்த்து அதுலேயும் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்கும், பிஸ்னஸ் குரூப்ஸ். ஓகேங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே இருக்கிறது கூட இஸ் ஃபைவர் சேஃபர் பையர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சேம் லிங்க்டின் இருக்குது. லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் லிங்க்டின்லையும் போயிட்டு இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒன்று ரைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லிங்க்டின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க, ரைட் ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்லைனு ஏதாவது உங்களுக்கு இமேஜ் வேணுன்னா ஏதாவது ஒரு இமேஜ் பாருங்க. இமேஜ் சைஸ் எப்படி இருக்குன்னு போட்டுருக்காங்க பாருங்கள், 1280 720. இந்த சைஸ்க்கு வந்து கேன்வாவில் போயிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைவர் பற்றி ஒரு இமேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் அவங்க பாட்டு அழகாக பேராகிராஃப் புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம்.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிக்கல் எங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கனாக்கா இங்கே கூகுளில் வந்தீங்களா இந்த ஆர்டிக்கல்லாம் ஒரு டைம் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலு, அப்புறம் வந்து ஃபைவர் சப்போர்ட், ஃபைவர் ரிவ்யூ பாருங்கள் இந்த இது, அப்புறம் ஃபைவர் ரிவ்யூ பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வருது இல்லைங்களா, இப்போ 4-5 இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே போய் பாருங்கள், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இஸ் ஃபைவர் இந்த இது பாருங்கள், ஒரு கொஸ்டின் மாதிரி அவங்கள ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு இங்கே ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் அதே சேம் தான், கொஸ்டின் ஆன்சரு, டிப்ஸ் அவாய்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த கண்டென்ட்லாம் அப்படியே ரீரைட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாயிண்ட்ஸை மட்டும் மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் பர் பையர் செல்லர்ஸ் 2 பேத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பையர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பையர்ஸோட பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஃபைவர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரீரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடுங்க. நல்லா ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஃபைவரு இந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கோராவில் போடுங்க, அப்புறம் வந்து medium.com போடுங்க. இந்த 3ல் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து ஈஸியாக நிறைய பேர் உங்களோட லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கமிஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.